வணக்கம், வெல்கம் டு சாய் பாட்டசாலா. நாம் இன்னைக்கு இயல் 6 வளரும் வணிகம் இது பார்க்கலாம். மனிதன் தனக்கு தேவையான பொருட்களையும் தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. தனக்கு தேவையான சில பொருட்களை உற்பத்தி செய்யும் பிறரிடம் இருந்து வாங்குவான். தான் உற்பத்தி செய்யும் பொருட்களில் சிலவற்றை பிறருக்கு விற்பான். இவ்வாறு ஒரு பொருளை பிறரிடம் இருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகம் ஆகும். பொருட்களை விற்பவரை வணிகர் என்பர், வாங்குபவரை நுகர்வோர் என்பார். மனுஷன் தனக்கு தேவையான எல்லா பொருளையும் தானே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இல்லையா? அவங்களுக்கு தேவையான சில பொருட்களை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, சில விஷயங்களை மற்றவங்க கிட்டேருந்து வாங்குவாங்க. இப்படி ஒரு சில பொருட்கள் தாங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறதும் மேனுஃபேக்சரிங் பண்ணதை மற்றவங்கள்ட்ட விற்கிறது தான் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மாதிரி பொருட்களை விற்பவரே பிஸ்னஸ் மேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கன்சியூமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள நுகர்வோர் அப்படின்னு சொல்கிறோம். பண்டமாற்று வணிகம் நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம் ஆகும். நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். இந்த செய்திகள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. நம்மக்கிட்ட நிறைய ஒரு சில திங்ஸ் எக்ஸஸாக இருக்கும் இல்லையா, அதை நம்ம மற்றவங்கள்ட்ட கொடுத்து நமக்கு தேவையான பொருளை அவங்கக்கிட்டேருந்து வாங்கிப்போம். இதுக்கு பேர் தான் பண்டமாற்று வணிகம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெல்லை நம்ம கொடுத்துட்டோன்னா நமக்கு தேவையான உப்பை வாங்கிப்போம். ஆட்டோடைய பால் எடுத்து அதை கொடுத்துட்டு தானியங்கள் வாங்கிக்கிறாங்க. இது மாதிரியான நியூஸ் எல்லாம் சங்க இலக்கியங்களில் சொல்லியிருக்காங்க. இக்காலத்தில் கூட வீட்டிற்கே வந்து பழைய செய்தித்தாள்கள், பயனற்ற நெகிழி பொருட்கள் போன்றவற்றை பெற்றுக்கொள்கின்றனர். அதற்கு பதிலாக வீட்டிற்கு பயன்படும் பொருட்களை தருகின்றனர். இப்போவும் கூட நம்மக்கிட்ட வழக்கத்தில் இருக்குது இல்லையா, நம்மக்கிட்ட பழைய நியூஸ் பேப்பர்ஸ், பிளாஸ்டிக் திங்ஸை இதெல்லாம் வாங்கிட்டு நமக்கு வேணுங்கிறத திங்ஸை அவங்கக்கிட்ட இருக்கிறது நம்ம வாங்கிக்கிறோம். வணிகத்தின் வகைகள். வணிகத்தை தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் என பிரிக்கலாம். தரை வழியாக பொருட்களை கொண்டு செல்ல எருது, கழுதை, குதிரை போன்ற விலங்குகளும் வண்டிகளும் பயன்படுத்தப்பட்டன. வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும்போது குழுவாகவே செல்வார்கள். இக்குழுவை வணிகச்சாத்து என்பார். வணிகம் அந்த ட்ரேடிங் எப்படி நடக்குதுன்னா, தரைவழி லேண்ட் வைஸாகவும் நடக்கு, வாட்டர் வழியாகவும் நடக்குது. தரை வழியாக அவங்க கொண்டு போகிறப்போ பஃபலோ, ஹார்ஸு, டாங்கி இது மாதிரியான அனிமல்ஸையும் வண்டியில் கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இவங்க போகிறப்போ வெளியூர்களுக்கு போகணும் இல்லையா, அந்த காலத்தில் பஸ்ஸோ காரோ இல்லை இல்லையா, அதனால் காட்டு வழியில் போகிறப்போ எல்லாரும் சேர்ந்து குரூப்பாக போகிறாங்க. இந்த குரூப்பை என்ன சொல்கிறாங்கன்னா வணிகச்சாத்து அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருட்களை அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகம் ஆகும். நம்ம வாட்டர் வழியாக, சீ வழியாக, ஓஷன்ஸ் வழியாக கப்பல்கள் மூலமாக திங்ஸ் வருது இல்லையா, இதுக்கு பேர் நீர்வழி வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் டிரான்ஸ்போர்ட் மூலமாக நடக்கிற பிஸ்னஸ்ஸை. கப்பல்கள் வந்து நின்று போகும் இடங்கள் துறைமுகங்கள் ஆகும். துறைமுக நகரங்கள் பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிக்கப்பட்டன. ஷிப்ஸ் எல்லாம் வந்து நிற்கிற இடம், போகிற இடம் அது ஹார்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எந்தெந்த சிட்டிஸ்லாம் இது வந்து நிற்கிதோ, அந்த ஹார்பர்ஸ் இருக்கோ, அதுக்கு பேரை பட்டினம், பாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக பூம்புகார் விளங்கியது. அவ்வூர் துறைமுகத்தில் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டு கொடிகளோடு வந்து நின்றன. அவற்றின் மூலம் வெளிநாட்டு பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன, தமிழ்நாட்டு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. தமிழ்நாட்டுடைய கேபிட்டலாக பூம்புகார் இருந்துச்சு. அந்த ஹார்பரில் நிறைய நாட்டு கப்பல்கள், ஷிப்பு அவங்கவுங்களுடைய கொடிகளோட, அந்தந்த கண்ட்ரிஸ் கொடிகளோட வந்து நிற்கிது. இது மூலமாக நம்ம ஃபாரினுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். தமிழ்நாட்டு பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணவும் ஆரம்பித்தோம், இம்போர்ட் பண்ணவும் ஆரம்பித்தோம். வணிகத்தை தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் என்றும் பிரிக்கலாம். தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம் ஆகும்.
ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து நடத்துவது நிறுவன வணிகம் ஆகும். பிஸ்னஸ் ட்ரேடிங் இண்டிவிஜுவல் பிஸ்னஸும் இருக்குது, கார்ப்பரேட்டும் இருக்குது. இண்டிவிஜுவல் பிஸ்னஸ்னால் ஒரே ஒரு சிங்கிள் மேன் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவார். அதுக்கு பேர் இண்டிவிஜுவல் பிஸ்னஸ், தனி நபர் வணிகம் அப்படின்னு சொல்கிறோம். குரூப்பாக சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு பேர் கார்ப்பரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிறு வணிகம் நம் அன்றாட தேவைகளான பால், கீரை, காய்கறிகள் போன்றவற்றை விற்பனை செய்பவர்கள் சிறு வணிகர்கள் ஆவர். இவர்கள் சிறு முதலீட்டில் பொருட்களை வாங்கி வந்து வீதிகளில் வைத்து விற்பனை செய்வர். தலையில் சுமந்து சென்று விற்றல், தரைக்கடை அமைத்து விற்றல், தள்ளுவண்டி மூலம் விற்றல் போன்ற முறைகளில் சிறு வணிகம் நடைபெறுகிறது. சிறு வணிகர்கள் நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் ஆவர். ஸ்மால் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அது பால், கீரை, காய்கறிகள் இது மாதிரியான இதெல்லாம் சிறு வணிகர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுடைய ஸ்ட்ரீட்டில் வந்து இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. தலையில் சுமந்து கொண்டு வந்து விற்கிறாங்க. கீரை இதெல்லாம் தலையில் சுமந்து வந்து விற்கிறாங்க இல்லையா. ஒரு சிலர் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. சில பேர் தள்ளுவண்டி மூலமாக சேல்ஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து கன்சியூமர்ஸ் நேராக அவங்கக்கிட்ட போய் நம்ம நேராகவே டைரெக்டாக போய் நம்ம வாங்கிக்கலாம். பெருவணிகம் ரொம்ப பெரிய பிஸ்னஸ். இதெல்லாம் பெருந்தொகையை முதலீடு செய்த பொருட்களை அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்வது பெருவணிகம் ஆகும். பெருவணிகர்கள் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் இடத்தில் இருந்து மொத்தமாக கொள்முதல் செய்வர். அவற்றை சிறு வணிகர்களுக்கு விற்பனை செய்வர். பெருவணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இருப்பது அரிது. ஹோல்சேல் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களோட மேனுஃபேக்சரிங் இடத்துக்கே போயிட்டு அவங்கக்கிட்டேருந்து மொத்தமாக வாங்கிப்பாங்க. ஸோ அப்போ அவங்கக்கிட்டேருந்து வாங்கி அதை ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த பெரிய லெவல் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு கஸ்டமர்ஸ் கூட டைரெக்டாக எந்த கான்டாக்டும் உங்களுக்கு இருக்காது. ஏற்றுமதியும் இறக்குமதியும் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி எனப்படும். பிற நாடுகளில் இருந்து பொருட்களை வாங்குவது இறக்குமதி ஆகும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட்னா நம்மளுடைய கண்ட்ரியில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி மற்ற கண்ட்ரீஸுக்கு அனுப்புறதுக்கு பேர் எக்ஸ்போர்ட்டு. மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து நம்மளுக்கு வேணுங்கிற திங்ஸை வாங்கிக்கிறது இம்போர்ட்டு. எதை ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு சொல்கிறோம். பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. சீனத்திலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. அரேபியாவில் இருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன. தமிழ்நாட்டில் இருந்து தேக்கு, ரைஸு, சாண்டல், ஜிஞ்சர், பெப்பர் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணோம். நாம் சைனாவில் இருந்த மிர்ரர், கற்பூரம், சில்க்கு இதெல்லாம் நாம் இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி அரேபியா, சவுத் அரேபியாவில் இருந்து நிறைய ஹார்சஸ் வந்து வாங்கிக்கிட்டோம். வணிகத்தில் நேர்மை. அக்கால வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்தனர் என்பதை தமிழ் இலக்கியங்கள் எடுத்துக்காட்டுகின்றன. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின். திருக்குறள் 120 என்னும் திருக்குறள் வணிகரின் நேர்மையை பற்றி கூறுகிறது. வணிகர்கள் பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். பிறருக்கு கொடுக்கும் பொழுது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள். எனவே வணிகரே நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற பட்டினப்பாலை பாராட்டுகிறது. அந்த காலத்தில் இருக்கிற பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப ஹானஸ்ட்டாக அவங்க பண்ணாங்க. நம்ம பிஸ்னஸ் நம்ம பண்ணுறப்போ சரியான அளவில் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுப்போம். நாம் வாங்குறப்பையும் சரியான அளவில் நம்ம வாங்குவோம். அதனால தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள நடவு நின்ற நஞ்சினோர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாளையம் பாராட்டுகிறது. இணைய வழி வணிகம். கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்க நேரம் இல்லாதவர்களுக்கு இணைய வழி வணிகம் உதவுகிறது. இணையதளம் மூலம் பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் பல உள்ளன. இவற்றின் இணையதள பக்கத்தில் நமக்கு தேவையான பொருட்களை பற்றிய விவரங்கள் இருக்கும். பொருட்களின் தரம், விலை, சிறப்பு ஆகியவற்றை பிற நிறுவன பொருட்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்ம ஆன்லைன் ட்ரேடிங் சொல்கிறோம் இல்லையா, அது
நம்ம கடைக்கு போய் வாங்குறதுக்கு டைம் இல்லாதவங்க ஆன்லைனில் வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஆன்லைனில் நம்ம வாங்குறப்போ மற்றவங்கள மற்ற ப்ராடக்ட்ஸோடு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ரேட் எப்படி இருக்குது, இல்லை என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணியே வாங்கிக்கலாம். நமக்கு பிடித்த பொருட்களை நம் வீட்டிற்கே வரவழைக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச திங்ஸை நம்ம வீட்டில் ஆர்டர் பண்ணி நம்ம வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. பொருளை பெற்றுக்கொண்ட பிறகு பணம் செலுத்தலாம். நம்ம டெலிவரி பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து பேமெண்ட் பண்ணலாம். மின்னணு பரிமாற்றம் மூலமும் பணத்தை செலுத்தலாம். ஆன்லைன் ட்ரேடிங் மூலமாகவும் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் மூலமாகவும் பணத்தை கொடுக்கலாம். வணிகம் பண்பாட்டு மாற்று முறையாக தொடங்கியது, பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்தது, இன்று மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. வருங்காலத்தில் வணிகத்தில் இன்னும் பல புதுமைகள் வரக்கூடும். பிஸ்னஸ் அப்படிங்கிறது பண்டமாற்று முறையாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் கரன்சி யூஸ் பண்ணோம். இப்போ வித்தவுட் கரன்சி எல்லாமே ஆன்லைன் ட்ரேடிங் தானே. ஆன்லைனில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு உயர்ந்துட்டோம். இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த லெசன். என்னுடைய சேனல் சாய் பாட்டசாலா. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.